ஹலோ வெல்கம். இந்த நேரத்தில் உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவலை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இது வந்து எல்லைக்கல்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நாங்கள் வந்து வயர்நாதம் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடயம் இருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா வில்லு, அம்பு, ஒரு மனிதனுடைய உருவம், அதுவும் நாய் அது வந்து பதிக்கப்பட்டிருக்கு. அந்த எல்லைக்கல்லை இப்போ வந்து பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் ஆடு மாடு மேய்ப்பதற்கெல்லாம் அந்த காடு தான் வந்து ரொம்ப முக்கியமான பாரம்பரியமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே அந்த காட்டையும் பார்த்துட்டு அந்த சாமி கோயிலுடைய எல்லைக்கெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வருவதற்காக இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம அது ஒரு நல்ல தகவலாக இருக்கும். இது வந்து நம்பிமட்டு பஞ்சாயத்தில் இருக்குது, ஜவாது மலையில் உள்ள நம்பிமட்டு பஞ்சாயத்தில். தேங்க்யூ. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்பியம்பட்டு பஞ்சாயத்தில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய ஆறுகளில் ஒன்று பேராறு. அதன் தொடர்ச்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். JHF மீடியா என்ற யூடியூப் சேனல் வழியாக காட்டுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். வைரவர் திருக்கோயில் நோக்கி நாங்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த திருக்கோயில் பற்றிய முழு தகவலும் உங்களுக்காக வழங்குகிறோம். நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நண்பர் இந்த கோயிலை பற்றிய சில தகவல்களை வழங்குகிறார். வெள்ளிக்கண்ணன், பேராத்து கொல்லை மற்றும் அவருடைய நண்பர்கள் இருவரும் சேர்ந்து வைரநாதர் திருக்கோயில் அமைந்துள்ள பாடானூர் அருகில் காணப்படக்கூடிய அந்த திருக்கோயிலை உங்களுக்கு நாங்கள் காட்டி பலவிதமான விளக்கங்களுடன் கூறுகிறோம். நன்றி. வந்து பேராத்து கொள்ளையை சேர்ந்த நம்ம வெள்ளிக்கண்ணன் வந்து நம்ம வந்து வயர்நாத கோயில்னு ஒன்று இருக்குது. அதை வந்து அடிக்கடி பீப்புள் வந்து எல்லோரும் விசிட் பண்ணுறோம். இப்போ அவருக்கு தெரிஞ்ச தகவலை வந்து ஷேர் பண்ணுவார் அந்த கோயிலுக்கு. இது வந்து மிக பழமை வாய்ந்த கோயில். இது கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையான ஆதாரம் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. அது சம்மந்தப்பட்ட கோயிலும் இதுக்கும் அந்த காலத்தில் தேர் போனதாக வரலாறு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாடானூர் கிராமத்துலேருந்து வயர்நாத சாமி வந்து அமைஞ்சிருக்கிறது. அங்கே வந்து சிம்பிள் வந்து இருக்குது, சிலை வந்து இருக்குது. அது பல ஆண்டுகள் வந்து பழமை வாய்ந்த கோயிலாக தான் இங்கே இருக்கிற முன்னோர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது சம்பந்தமாக வந்து பாடானூர் கிராம மக்கள் வந்து தான் பூஜை பண்ணுறாங்க. அவங்க தான் அன்னதானம் வழங்குறாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வந்து திருவிழா வந்து நடத்துகிறாங்க. அது பூஜை செய்கிறவர் வந்து பல நாள் விரதம் இருந்து அதுக்கு வந்து பூஜை செய்கிறாரு. அவர் பூஜை செய்யும்போது ஒரு பெரிய பாம்பு இருக்கிறதாகவும் அது அவர்களுடைய கண்ணுக்கு மட்டும்தான் அகப்படுவதாக இது வரைக்கும் நல்ல பாம்பு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியல. அந்த பாம்பு வந்து மக்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்கல. அது வந்து மக்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் கொடுக்கல. அது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணலை. அது நல்லது மட்டும்தான் பண்ணுது. யாருக்கும் இது வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை கூட ஏற்பட்டதாக வரலாறு. சரி, இது வந்து நம்ம ஜவாது மலைவாழ் மக்கள் வந்து இயற்கை வழிபாடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு கல்லை வச்சு கும்பிட்றாங்க, இல்லை மலையை வச்சு கும்பிட்றாங்க, மரத்தை வச்சு கும்பிட்றாங்க, இல்லை வேப்ப மரத்தை வச்சு பொட்டு வச்சு கும்பிட்றாங்கன்றது தான் நம்ம மலைவாழ் மக்கள் இயற்கை வழிபாடு. எப்படி திடீர்னு வந்து ஒரு கல்லில் வந்து ஒரு வரைபடம் தோன்றிச்சு, அதோடைய வரலாறு ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் அந்த காலத்திலே இருந்தது. கேமரா அந்த காலத்திலேருந்து அது அப்படியே இருந்தது. அந்த அச்சடி சிலை இதெல்லாம் எந்த ஆண்டுலையும் செஞ்சாங்கள அப்போ பண்ண வச்சது அப்படியே இருக்குது. இப்போ வந்து நம்ம கிளிரோர்கள் நம்ம ஆள் வந்து யாரும் செய்யலை. அது முன்னாடி காலத்திலே அப்படியே செய்திருக்கிறாங்க. இதோடைய வரலாறு வெள்ளிக்கண்ணன், நீ வந்து ஒரு வரலாற்று சிந்தனையாளராக இருக்கிறீங்க. எல்லாம் 20 கலெக்ட் பண்ணிக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுக்கிறீங்க. நம்முடைய அந்த கல்வெட்டுகளை வந்து இப்போ ஜம்னாமத்தூர் ஏரியா, நம்ம புதூர் ஏரியா, புதூர் நாடு, ஏலகிரி மலை, இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டுகள் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சிகள் வந்து அது வந்து 8 நூற்றாண்டுகள் இது அந்த வரைபடம் நம்ம வந்து படம் வச்சுக்கிறாங்க. ஆனால் ஜவாது மலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பியம்பட்டில் வந்து இந்த படம் வந்து நான் எப்பயுமே நானும் எல்லா யூடியூப் சேனலும் பார்க்குறேன், புக்கும் பார்க்குறேன், ரெஃபரன்ஸ் பார்க்குறேன். இது வந்து எதுவுமே கிடைக்கல. ஆனால் இதோடைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் யாராவது நம்ம ஹிஸ்ட்ரி படித்தவங்க வந்து யாராவது வந்து இந்த கோயிலை பார்த்து வரலாறு குறிப்பு எடுத்துகிட்டு போனாங்களா? உங்களுடைய நாலேஜ் தெரிஞ்ச அளவுக்கு இருக்குதா இல்லையா? இல்லை, இது வரைக்கும் இல்லை யாருமே அந்த ப்ராஜெக்ட் எதுவும் இல்லை. ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணல. சரி ஓகே. இன்னொரு தகவல், இப்போ இந்த பாடானூரில் தொடர்ச்சியாக அந்த கோயிலுக்குன்னு ஒருத்தர் வந்து நியமிச்சிருக்கீங்க. அவர் தான் அதை வழிபாடு பாரம்பரியமாக ஒரு முன்னோர்கள் இருந்தாங்கன்னா அதனுடைய வாரிசுகள் சொல்லுவாங்க. இப்போ அந்த விதத்தில் அவருடைய பெயர் என்ன? பாடானூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு பூசாரி கண்டிப்பாக இருக்கணும், அதுக்காக நியமித்திருப்பார். அவர்கிட்ட சில தகவல்கள் கேட்கலாம். அவர் பெயர் என்ன? ராஜாமணி. அவரோட வயது என்னவா இருக்கும்?
ராஜாமணி பாடானூர் 40 வயசு இருக்கு. அவர் கேட்டால் இன்னும் பல விதமான தகவல் தெரியும். அவங்க அப்பா தான் அந்த கோயிலுக்கு திருவிழா எல்லாம் முடிச்சுருந்தாங்க. அவங்க அப்பா காலம் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க மகன் ராஜமணி 40 வயசு ஆகும். அவர் தான் எல்லாம். சரி, என்ன ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ எருத்துக்கட்டு நடக்குதுல்ல, அந்த பேசிஸ் வச்சு எல்லா கோயிலும் பூஜை பண்ணும்போது இதுவும் சேர்த்து பண்றாங்க இல்லை இது மட்டும் செப்பரேட்டாக பண்றாங்க? இல்ல அது எதிர்கட்சி முடிக்கும் போது தான் ஒரே சப்ஜெக்ட் தான் எல்லாரும் ஒரே ஈக்குவல். இதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு திருவிழா இருக்குது, தனியே பண்றாங்களா? அது இனிமேல் தான் ஆரம்பிக்கணும்னு இருக்கிறாங்க. இந்த வருஷம் பார்க்கணும்னு இருக்கிறாங்க. நிச்சயமாக அந்த பயநாத கோயிலுக்கு புதுசாக அந்த மாதிரி வந்து சின்ன பண்ணி எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இப்பொழுது அந்த நமியம்பட்டு பஞ்சாயத்து காணப்படக்கூடிய அந்த அதிசயமான வயர்நாதர் அந்த சிலையை பார்ப்பதற்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நண்பர் வெள்ளிக்கண்ணன் அவர்களுக்கு நன்றி, அவருடைய நண்பருக்கு நன்றி. குறிப்பாக ஓட்டுவது உழுவது சாடை ஓட்டுவதற்கு வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் மாடு வந்து பழக்கணும். முன்ன போகிற ஏறு பின்னாடி வர ஏறு அப்படிக்கு வந்து மாடு வந்து வலமாகவும் இடமாகவும் இருக்கணும். அதுக்கு வந்து பழக்கிறதுக்காக தான் இப்போ வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது வந்து இப்போ வந்து பாரம்பரியம் மறைஞ்சிடுச்சு. யாருமே ஏர் ஓட்டுறதோ சாடை ஓட்டுறதோ இல்லை, டிராக்டர் வந்ததுனால. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இப்போ வந்து அந்த நண்பர் வந்து விவசாயி நீ பண்ணுங்க அப்பா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்து வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் அதை வந்து மாட்டை பழகி எடுத்து வரும்போது அது வந்து அடுத்தது வந்து யாருக்கு உதவியும் இல்லாமல் அதுவே சரி ஒருத்தர் வந்து. சரி, ஓகே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக மீண்டும் நாங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆறை கடந்தும் மலைகளை கடந்தும் இந்த திருக்கோயிலை எப்படியாவது உங்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். பாடானூர் அருகில் காணப்படக்கூடிய அந்த திருக்கோயில் காடுகள் அடர்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கோயிலை நாங்கள் பார்ப்பதற்கு மிகவும் ஆவலோடு இருக்கிறோம். எப்படியாவது அந்த வயநாத கோயிலை நாங்கள் பார்க்கணும். அந்த பார்த்து எப்படி தான் அந்த உருவ வழிபாடு வந்துச்சு, கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலை நோக்கி நாங்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். கரடு முரடான பாதை தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் நண்பர்களே. இப்பொழுது அங்கே தான் போனோம். அந்த ஒரு பாறை மாதிரி தெரிஞ்சு பாருங்கள், அங்கே தான் போனோம். அந்த வயர்நாத கோயிலுக்கு அடிவாரத்தில் ஒரு விநாயகர் சிலை இருக்குது. அந்த கோயிலை தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஹலோ நண்பர்களே, இப்பொழுது அந்த கோயில் அடிவாரத்தில் வந்து நாங்கள் வந்துள்ளோம். அந்த அரிய காட்சியை நாங்கள் இப்பொழுது அந்த வீடியோ மூலம் காட்ட விரும்புகிறோம். அந்த நாம் எதிர்பார்த்த அந்த வயர்நாதர் திருக்கோயிலை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அந்த கோயில் பக்கத்தில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பறந்து விரிந்த இந்த சூழலில் இயற்கையோடு இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் இந்த வீடியோவின் மூலமாக நாம் எதிர்பார்த்த அந்த திருக்கோயிலை வந்து அடைந்துவிட்டோம். இயற்கையோடு அமைந்துள்ள இந்த திருக்கோயில் வைரவர் என்ற திருக்கோயில் இப்பொழுது காட்டப்படுகின்ற அந்த அரிய காட்சி கிட்டத்தட்ட ஒரு 5 அடி நீளமாக அமைந்துள்ள இந்த திருக்கோயில் வைரவர் திருக்கோயிலாக இது செயல்படுகிறது. இது ஏற்கனவே சொன்னது போல் ஜவ்வாது மலையில் நமியம்பட்டு பஞ்சாயத்தில் அமைந்துள்ள இந்த திருக்கோயில் 5 அடி உயரமுடைய இந்த திருக்கோயில் இயற்கையாக சுற்றுச்சூழல் பசுமையாக இருக்கக்கூடிய அந்த சூழலில் அமைந்துள்ள இந்த திருக்கோயில் 4 பக்கமும் மூங்கில் நிறைந்த பசுமையாக இருக்கக்கூடியது. பல மரங்கள் மூலிகை காற்றோடு கலந்து இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. உண்மையாகவே இந்த திருக்கோயிலை அனைவரும் பார்க்க வேண்டும் நண்பர்களே. இப்பொழுது சில நண்பர்கள் இந்த திருக்கோயிலை பற்றி சில கருத்துக்களை சொல்வதற்கு வந்துள்ளார்கள். அவர்களுடன் சேர்ந்து இந்த திருக்கோயிலை பற்றி பலவிதமான வரலாறுகளையும் ஏற்கனவே கேள்விப்பட்ட தகவல்களையும் அவர்கள் வழங்கினார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இது உண்மையாகவே ஒரு வரலாற்று நிகழ்வாக இந்த திருக்கோயில் இந்த மலைப்பகுதியில் அமைந்துள்ளது என்பது எந்த சந்தேகமும் இல்லை.
கிட்டத்தட்ட பலவிதமான மக்கள் வசித்து வரும் என்ற சூழலில் இந்த திருக்கோயிலை இந்த நாடானூர் கிராமம் மக்கள் இதை பராமரித்து செல்கிறார்கள். வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா நடைபெறுகிறது, பூஜை செய்கிறார்கள். இந்த பகுதியில் மிகவும் அழகாக சுற்றுச்சூழலோடு நிறைந்த இந்த பகுதியில் சிறிய பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இதையெல்லாம் இந்த மக்கள் சொன்ன பிறகுதான் எங்களுக்கு தெரிந்தது. இந்த மலைப்பகுதியில் உருவ வழிபாடு இவ்வாறாக தான் வந்துள்ளது என்பது இப்போதுதான் தெரிகிறது. மலைவாழ் மக்களின் இயற்கை வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த தகவலுக்கு மரங்கள், கற்கள், மலைகள் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய உருவ வழிபாடு அற்ற நிலையில் இந்த வைரவர் திருக்கோயில் உருவ வழிபாடாக இதை பின்பற்றி வழிபாடு செய்கிறார்கள் என்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மலைவாழ் மக்கள் இந்த மலைகளையும் மரங்களையும் பாதுகாக்கக்கூடிய இந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள். இந்த வைரவர் திருக்கோயிலுக்கு நாங்கள் பூஜைகள் செய்துவிட்டு மக்கள் சொன்ன அந்த சிறிய பூஜைகளையெல்லாம் நாங்கள் செய்துவிட்டு நாங்கள் மக்களுடன் சில இந்த திருக்கோயிலை பற்றிய விளக்கங்களையும் நாங்கள் கேட்டு அறிந்தோம். இந்த திருக்கோயிலுக்கு வந்துள்ள மக்களுடன் சேர்ந்து நாங்களும் பூஜைகளை செய்து மக்களுடன் சேர்ந்து நாங்கள் வழிபாடு செய்துள்ளோம். மேலும் இந்த திருக்கோயில் உண்மையாகவே ஒரு ஆன்மீக தலம், அது எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. வைரவர் திருக்கோயிலில் ஒரு வைரவர் வெளியில் காத்து கொண்டிருக்கிறார், அந்த அரிய காட்சி சில நண்பர்கள் சொன்ன உடனேயே வந்து பலவிதமான தகவல்களை வழங்கினார்கள். பொரி, கற்பூரம், தேங்காய் அனைத்தையும் வைத்து வழிபாடு செய்துவிட்டு மக்களுடன் சேர்ந்து தரிசனத்தை மேற்கொண்டோம். இங்கு இந்த திருக்கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக அனைவரும் தூய்மையாக இருக்க வேண்டும். அங்கு மக்கள் சொன்ன கருத்து இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் பிரமிப்பாக இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது என்பது எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த திருக்கோயிலை பராமரிப்பவர், வழிபாடு செய்து கொடுப்பவர்கள் பாடானூர் கிராமத்தை சேர்ந்த ராஜாமணி என்பவர். இவர் இந்த திருக்கோயிலை அவருடைய தாத்தா மற்றும் அவருடைய அப்பா, இப்பொழுது மகன் அந்த திருக்கோயிலை பராமரித்து வருகிறார். அன்பாகவும் பாசமாகவும் பலவிதமான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவித்தார். இந்த மக்களுக்கு எங்களுடைய இந்த சேனல் வழியாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வாங்கி வந்த அந்த சிறிய பொரிகளையெல்லாம் எல்லா மக்களுக்கும் நாங்கள் கொடுத்து அங்கேயே அமர்ந்து பலவிதமான கருத்துக்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் இந்த சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய பலவிதமான வரலாறுகளையும் இங்கு இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் பாரம்பரியத்தையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். மிகவும் பிரமிப்பாக இருந்தது. உண்மையாகவே மலைவாழ் மக்கள் இயற்கையோடு இணைந்த இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை மிகவும் அற்புதமாக இருந்தது. மூலிகை நிறைந்த தூய்மையான காற்று அமைந்துள்ள இந்த பகுதியில் வாழ்வதே மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த அடுத்த வீடியோவில் பலவிதமான
தகவல்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். ஜேஎச்எஃப் மீடியாவை நீங்கள் ஆதரவு கொடுக்கவும். நன்றி, வணக்கம்.